வாங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சமையல் செய்யலாம்னு பார்க்குறோம். எண்ணெய் காய் புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். இங்கே காய் பெருசு பெருசாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் நாங்கள் இதை ரெண்டாக நறுக்கி அதை அப்படியே வகுந்து வச்சுருக்கோம், சரிங்களா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இந்த புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இவ்வளோ அளவு போட்டால் போதும். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம், சரிங்களா? ஒரு தயிர் பாக்கெட். காயம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த வெங்காயத்தை அரைச்சிக்கலாம், சரிங்களா? இப்போ குழம்பு தாளிச்சிடலாமா? நம்ம இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். தம்பி பிடிச்சுடுறா. பாத்திரம் வளர்த்து வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், சரிங்களா? கொஞ்சம் கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை. நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, வெங்காயம், வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயை அதில் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் செவங்க வரவும் இதை போட்டு நல்லா வதங்கவும் நம்ம அப்புறம் கூட்டி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிருக்கு பாருங்கள் காய். இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். வதக்கி அரைச்சோம்ல அந்த வெங்காயம். வீட்டு பொடிங்க, வீட்டில் தனியாக நம்ம இதுக்காகவே நம்ம அரைச்சி வச்ச பொடி, சரிங்களா? அது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம புளிக்கரைசல் ஊற்றலாம். தண்ணி, ஏன்னா நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டேன். வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு தக்காளி மட்டும் கசக்கி விட்டுறலாம். இந்த உப்பு போட்டு விடலாம் கொஞ்சம்.
உப்பு போட்டாச்சு. அது நல்லா வேகட்டும் கொஞ்சம். இந்த தக்காளியை மட்டும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம், சரிங்களா? அப்புறம் கடைசியில் கொஞ்சம் போல் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சரி, வேகட்டும். அது என்ன சப்புன்னு போச்சுன்னு நல்லா இருக்காது. நல்லா அப்படியெல்லாம் போகும். அவ்வளவுதாங்க. இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் காய் வெந்து குழம்பு சுண்டுனா சரியாக போயிடும். நம்ம கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும். ஓகே, இது வேகட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் எரிப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எரிக்கிறது மாதிரி இருக்கும் குழம்பு. கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கவும் நம்ம இறக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். குழம்பு நல்லா வந்துருச்சு, நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், தேங்காயை போட்டோம். இன்னும் அப்படியே இறக்கிடலாம். இந்த பாருங்க, காரப்புளி குழம்பு, காய் என்ன குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு நல்லா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, ஏதோ போட்டுக்கிட்டே இருக்கோம், பார்த்து சொல்லுங்கள். பெல் அடிக்க மறந்துடாதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, பாய்ங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, கத்திரிக்காய் மட்டும் எடுத்து நல்லா இருக்குங்க. நீங்களும் வச்சு 2 நாளைக்கு வச்சு சூடு பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குது. 2 நாளைக்கு வச்சு சூடு பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். ஓகே, பாய்ங்களா.